வணக்கம் சொந்தங்களே, இன்னைக்கு சூப்பரான ஒரு தக்காளி சோறு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வழக்கம் போல 1க்கு 2 தண்ணி தான். அரிசியை கழுவி அப்பவே தேவையான தண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு தட்டினது, கொஞ்சம் பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் கிராம்பு இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு, கூடவே இந்த தட்டி வச்ச இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இதை வதக்கி முடித்ததும் தக்காளியை சேர்த்து தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கணும். தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அந்த கரம் மசாலாங்கிறது ஆப்ஷனல் தான், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், எல்லாம் விட்டுறலாம். இந்த தனி மிளகாய்த்தூள் மட்டுமே நல்ல சுவையை கொடுக்கும். இதை நல்லா வதக்கிட்டு 1க்கு 2 தண்ணி நம்ம அளந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை பாதி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும்னு சொல்லிட்டு கொதித்ததுக்கப்புறம் நம்ம அரிசியை சேர்க்கலாம். அரிசியை சேர்த்து மூடி வச்சதும் விசில் வந்ததும் ஒரு 3 இல்லை 4 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்களும் செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள். வாழ்க வளத்துடன்.